தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்னெல்லாம் செய்வார் அப்படின்றதுக்கு இதெல்லாம் சில சான்றுகள், சில எக்ஸாம்பிள்ஸ். ஜெபங்களை எப்படி பதில் கொடுக்கிறார், எப்படி கிரியை செய்கிறார். அப்ப இது இப்படிப்பட்ட கிரிகளை தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியவர். ஓகே, சோ இது வந்து ஒரு பேஸ். இதையும் விட அதிகமாக செய்கிறவர், நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்யக்கூடியவர். ஒருவேளை நான் இப்படி சொல்லும் போது நீங்க நினைக்கலாம், என் சூழ்நிலை அப்படி இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். உங்கள் சூழ்நிலை மோசமாக இருக்கலாம், தயவுசெய்து அதை எடுத்து ஓரமா வச்சுங்க. முதல் காரியம், இந்த யுத்தத்தை பத்தி பாத்தீங்கன்னா, இது ஒரு அன்ஈவன் மேட்ச் நடக்கிற யுத்தம். அன்ஈவன் மேட்ச்னா என்ன அப்படின்னா, ரெண்டு பேர் சம போட்டி பலன் உள்ளவர்கள் யுத்தம் பண்ணவில்லை. சில பேர் சில சூழ்நிலைகள் நீங்க அப்படிதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து என்ன அநியாயமா இருக்கு, இது இப்படி நடக்கலாமா, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. சோ சத்துரு அப்படி வருகிறான். சில நேரங்களில் ஒரு அன்ஈவன் கிரௌடோட வர்றான். ஒரே நேரத்துல எப்படி இவ்வளவு சமாளிக்கிறது, இவ்வளவு பெரிய பிரச்சனை எப்படி நான் சமாளிக்கிறது, இந்த நேரத்துல நான் எப்படி சமாளிக்கிறது, இப்படிப்பட்ட கேள்விகளை நமக்குள்ள எழுப்பும்படியாக சத்துரு அப்படிப்பட்ட பெரிய நம்பர்ஸோடு வருகிறான், எண்ணிக்கையோடு வருகிறான். சில பேர் சொல்றாங்க, பிரதர் எனக்கு கொஞ்சம் இங்கிட்டு பிரச்சனை வந்திருந்தாலும் நான் தப்பிச்சிருப்பேன், கொஞ்சம் அப்படி போனாலும் தப்பிச்சிருக்கேன், கரெக்டா நான் எங்க இது பண்றேனோ அங்க பார்த்து வந்துச்சு. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம்டைம்ஸ் பிசாசுடைய தந்திரங்கள், அவன் செய்கிற முயற்சிகள் இப்படிலாம் இருக்குது. நீங்கள் வந்து நமக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பணம் வந்தா போதும், எங்க இருந்து பணம் வரும் அப்படின்னு தேடாதீங்க, அது சரியான வழி இல்லை. கர்த்தர் அங்கே எங்கே இருக்கிறார்? நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்ன கர்த்தர், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்று பாருங்க. இருக்கிறார், அங்கதான் இருக்கிறார். ஆனா அவரை தேடுங்க, அவர் கண்டுபிடிங்க, அவரை கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் உங்க பதில தேடலாம், ஃபர்ஸ்ட் அவரை தேடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஃபாதர். கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களோட பேச வல்லமுள்ளவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நம்முடைய வல்லமுள்ள வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற நம்முடைய வார்த்தை, எங்கள் மத்தியிலே கிரியை செய்ய வல்லமுள்ள நம்முடைய வார்த்தை, ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின நம்முடைய வல்லமுள்ள வார்த்தை எங்கள் மத்தியிலே, எங்களுக்குள்ளே நாளிலே கிரியை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய சூழ்நிலைகள், நாங்கள் போய்கொண்டிருக்கிற எல்லா பாதைகளையும் அறிந்திருக்கிறீர். அதற்கு தேவையான வார்த்தை, அதற்கேற்ற வல்லமுள்ள வார்த்தை இது அனுப்புகிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரை, பார்த்து கொண்டிருப்பவர்களுடைய சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரை, அவர்கள் போய்கொண்டிருக்கிற கடினமான பாதைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அதுக்கு தேவையான உடைய கிருபை, உடைய வெளிச்சம், உடைய ஞானம். Thank you, Lord. Lord, I particularly pray for the spirit of wisdom. ஞானத்தின் ஆவி செயல்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Thank you, Lord. ஞானத்தின் ஆவி செயல்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Thank you, Lord. 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 Hallelujah. 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 Thank you, Lord. எங்களோட பேசும், எங்களோட பேசும். Thank you, Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்ம பார்த்து கொண்டிருக்கிற அதே பகுதி, இந்த நாட்களில் கர்த்தருடைய கிரியை அப்படின்னு சொல்லி நம்ம ஜெனரலா பார்த்துட்டு இருக்கோம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதுக்கே மறுபடியும் திருப்பி கொள்ளலாம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம், அதிலே 12ஆம் வசனத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சோ போன மீட்டிங்ல வந்து நம்ம இந்த தாவீதின் கூடாரம்னா எப்படிப்பட்டது, அது என்ன, அது எப்படிப்பட்டது என்பதை பற்றி நாம் ஆழமாக பார்த்தோம். தாவீதின் கூடாரம் எப்படிப்பட்டது, அதனுடைய மேன்மைகள் என்ன. தாவீதின் கூடாரம்னா வெறும் தாவீதின் காலத்துல மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் தொடர்ந்து சாலமோனுடைய நாட்களிலும் அது எப்படிப்பட்டதா இருந்தது, அந்த கூடாரம் எப்படிப்பட்டதா இருந்தது.
அது எவ்வளவு மகிமை உள்ளதா இருந்தது என்ற காரியங்களை நம்ம பார்த்தோம், போன வட்டம் பார்த்தோம். சோ இந்த இதுலயும் நம்ம இந்த தாவீதின் கூடாரம் அதனுடைய ஒரு சில தொடர்ச்சிகளை பார்க்கலாம். தொடர்ச்சினா என்ன சொல்ல வரேன்னா, சாலமோன் நாட்களுக்கு அப்புறம் நடந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்த்து அதிலிருந்து இருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன்னா தாவீதின் கூடாரத்தை எடுப்பிக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்கிறார் இந்த நாட்களிலே என்பதற்கு ஒரு சில அடையாளங்களாக, ஏன்னா இங்கேயே கொஞ்சம் சொல்லி இருக்கு. ஸோ இதையும் நம்ம பார்த்து கொஞ்ச நாள் பார்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் பார்க்க போறோம். பட் நம்ம அந்த பகுதிக்கு போய் கொஞ்சம் பார்க்கலாம். நான் சொல்ற சம்பவம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா 2 நாளாகமம் 13 அதிகாரத்திலே இருக்கிறது. 2 நாளாகமம் 13 அதிகாரத்தில் இருக்கிறது. அது ஒரு பெரிய பேசேஜ், நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. 2 நாளாகமம் 13, செகண்ட் கிரானிக்கல்ஸ் ஆர் 2 கிரானிக்கல்ஸ் சாப்டர் 13. நான் வாசிக்கிறது 2 நாளாகமம் 13 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ராஜாவாகிய யெரொபெயாமின் 18ஆம் வருஷத்திலே அபியா யூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். கிபியா ஊரானான ஊரியலின் குமாரத்தியாகி அவனுடைய தாயின் பேர் மிகாயாள். அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடந்தது. அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட 4 லட்சம் பேராகிய பராக்கிரம சேவகரின் இராணுவத்தாரை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணினான். யெரொபெயாம் தெரிந்து கொள்ளப்பட்ட 8 லட்சம் பேராகிய பலத்த பராக்கிரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்துக்கு நிறுத்தினான். அப்பொழுது அபியா எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள செமராயிம் என்னும் மலையின் மேல் ஏறி நின்று கொண்டு, யெரொபெயாமே இஸ்ரவேலரே கேளுங்கள், எல்லா இஸ்ரவேலரே கேளுங்கள், இஸ்ரவேலை என்றென்றைக்கும் ஆளும் ராஜ்யபாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாக கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? ஆகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனான யெரொபெயாம் என்னும் நேபாத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். பேலியாளின் மக்களாகி வீணர் அவனோட கூடி சாலமோனின் குமாரனாகிய யெரொபெயாம் அவர்களை எதிர்க்க கூடாமல் வாழ வயதும் திடனற்ற மனதுமாயிருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள். இப்போதும் தாவீது குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக நீங்கள் பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஏராளமான கூட்டம், யெரொபெயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்று குட்டிகளும் உங்களிடத்தில் இருக்கிறதே. நீங்கள் ஆரோனின் குமாரராகிய கர்த்தருடைய ஆசாரியரையும் லேவியரையும் தள்ளிவிட்டு தேசாதேசங்களின் ஜனங்களைப் போல உங்களுக்கு ஆசாரியர்களை உண்டு பண்ணவில்லையா? இளங்காளையினாலும் 7 கடாக்களினாலும் தன்னை பிரதிஷ்டாக்கும்படி வருகிறவனும் தெய்வம் அல்லாதவர்களுக்கு ஆசாரியனாகிறானே. எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவர்கிட்ட விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியருமாமே. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து விளக்கையும் அதன் விளக்குகளை சாயங்காலம் தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாய் கர்த்தரின் காவலை காக்கிறோம், நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பூரிகைகளை பெருந்துணை முழங்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்யாதீர்கள், செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான். யெரொபெயாம் அவர்களுக்கு பின் வரத்தக்க ஒரு பதிவிடையை சுற்றி போக பண்ணினான். அப்படி அவர்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள். அந்த பதிவிடை அவர்களுக்கு பின்னும் இருந்தது. யூதா ஜனங்களை திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழங்கினார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். இஸ்ரவேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தேவன் அவர்களை இவர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அபியாவும் அவருடைய ஜனங்களும் அவர்களின் மகா சங்காரம் பண்ணினார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட 5 லட்சம் பேர் இஸ்ரவேலிலே வெற்றுண்டு விழுந்தார்கள். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தை தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டபடினால் மேற்கொண்டார்கள். அபியா யெரொபெயாமை பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்களாகிய பெத்தேலையும் அதன் கிராமங்களையும், எஷானாவையும் அதன் கிராமங்களையும், எப்ரோனையும் அதன் கிராமங்களையும் பிடித்தான். அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலம் கொள்ள மாட்டாதை போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணம் அடைந்தான். தாவீதின் கூடாரம் அப்படின்னு சொல்லி போன வாரம் அதை பத்தி நம்ம பார்த்தோம். போன மீட்டிங்ல அதை பத்தி பார்த்தோம். இப்ப தாவீதின் நாட்களுக்கு அப்புறம் நடந்த ஒரு சம்பவத்தை இப்ப நம்ம வாசிக்கிறோம். இது என்ன நடந்ததுன்னா, சில பேருக்கு பேக்ரவுண்ட் தெரியாது, அதனால நான் சொல்றேன். நீங்க இந்த 2-3 அதிகாரங்களை முன்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி 1 ராஜாக்கள் அதிலே 11, 12 அதெல்லாம் படிச்சீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் நல்லா புரியும், என்ன நடந்துச்சு என்பது புரியும். என்ன நடந்ததுன்னா, சாலமோனுடைய நாட்களுக்கு பின்பு ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. ரெகோபெயாம், சாலமோனுடைய மகன் பேரு ரெகோபெயாம். ரெகோபெயாம் நாட்களிலே 2ஆக பிரிந்தது. யூதாவும் பென்யமீனும் ஒரு சில எல்லைகள் மட்டும் தாவீது குடும்பத்தார் கண்ட்ரோல்ல வந்தது. அந்த ரெகோபெயாம் அப்படின்ற
ஆள் கையில வந்தது. மீதி 10 கோத்திரங்கள் யாருடைய ஆளுகையில போயிடுச்சுன்னா, யெரொபெயாம் என்கிற ஒருவன், எப்ராயிம் கோத்திரத்தானவன், அவன் கையில போயிடுச்சு. சோ அந்த யெரொபெயாம் ஆனா என்ன பண்ணான்னா, அவனை வந்து சாலமோன் வந்து கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால், சாலமோனுடைய பின்னாட்களிலே அவன் பலவிதமான தேவர்களை வணங்க அவன் அவன் வரங்கள அவனுடைய மனைவிகளுக்காக அவனும் போக வேண்டியதாயிருச்சு, கோயில் தான் கட்ட வேண்டியதாயிருச்சு. சோ அப்படி பண்ணதுனால கர்த்தர் வந்து சொல்லிட்டாரு, நான் எவ்வளவோ சொன்னேன், சொல்லியும் கேட்கல. கேட்காதனால நான் வந்து ராஜ்யபாரத்தை பிரிக்க போறேன். தாவீதுக்கு நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன். அதனால நான் 2 கோத்திரம் தாவீதோட கண்ட்ரோல்ல இருக்கும். யூதாவும் பென்யமீனும் இருக்கும். மற்ற கோத்திரங்கள் இருக்காது. 10 கோத்திரங்கள் தனியா இருக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அது நடந்த பின்பு அதை வச்சு இந்த யெரொபெயாம் என்பவன் யெரொபெயாம ஆண்டவர் தான் ராஜா ஆக்குனார். சரியா? ஆனால் ராஜாவான உடனே அவன் என்ன யோசிச்சான்னா, எருசலேம் தேவாலயம் அங்க இருக்குது. இவங்க பண்டிகைக்கெல்லாம் இந்த 10 கோத்திரத்தாரும் அங்க போவாங்க ஆண்டவர் வணங்குறதுக்கு. அப்படி போனாங்கன்னா, அப்படியே நாளை பின்ன திரும்ப அங்கேயே போய் சேர்ந்துட்டாங்கன்னா, நாளைக்கு இங்க ஏதோ ஒரு பிரச்சனை, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, கேஸ் விலை ஏறிடுச்சு, ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னா, அப்ப என்ன பண்றான், இந்த பண்டிகை அவங்க போகாதபடி தடுக்க வேண்டும். அப்ப என்ன பண்றான் அப்படின்னா, இவனே ஒரு ஐடியா பண்ணி 2 பார்டர் இருந்துச்சு. தான் பெயர் சபா இருந்துச்சு. இஸ்ரேல் தேசத்துல இருந்து இப்ப இந்த 10 கோத்திரத்துல இருந்து 2 கோத்திரத்துக்குள்ள போறதுக்கு அவன் என்ன பண்ணான்னா, அந்த 2 அந்த போற வழிகளிலே 2 பொன் கன்றுக்குட்டிகளை நிறுவி விட்டான். 2 பார்டர்லயும். இதை தாண்டி தான் அவங்க போகணும். 2 இடத்துலயும் 2 செக் போஸ்ட் கிட்டையும் அந்த ஏரியால கோயிலை கட்டிட்டான். கட்டி பொன் கன்றுக்குட்டி வச்சுட்டு எல்லாரும் அதை போய் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவனை வந்து இந்த யெரொபெயாம் என்ற ராஜாவை வேதம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினவன் என்று சொல்லுகிறது. சாலமோன் வந்து கோயில் கட்டினா கூட அவனுடைய அந்த பலவிதமான மனைவிகளுக்காக கட்டினானே தவிர அவன் இஸ்ரவேலுக்கு நீங்க வந்து இந்த கோயிலை கும்பிடுங்கலாம் எதுவும் சொல்லல. ஆனால் இஸ்ரவேலையே ஜனங்களே வழி நடத்தி தவறா வழி நடத்தி பாவத்துக்குள்ள கொண்டு போனவன் தான் யெரொபெயாம் என்பவன். அவன் வந்து என்ன சில பேர் இப்படி இருக்காங்க பாருங்க, ஆண்டவரோட தயவுல தான் அவங்க வந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவரை விட்டுட்டு விலகி மற்ற காரியங்களை வச்சுப்பாங்க. நான் விசுவாசிகளை சொல்லல, நிறைய நிறைய சில மனிதர்களை சொல்றேன். சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்திருப்பார். இந்த ராஜ்யத்திலே இருக்கிறவர்கள் ஆளுகை இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம். அவங்க வந்து நாங்க அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம், மெஜாரிட்டி எங்க கையில இருக்கு, நாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் வந்து அவங்களை விட்டு வச்சிருக்கனால இருக்காங்க, அதை அவங்க தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கிட்டே நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை, நிறைய வாய்க்கிலேயே பேசுவாங்க. அப்ப ஆண்டவர் போட்டு விடுவார், நல்லா ஏதாவது பண்ணி விடுவாரு. அப்புறம் தான் தெரிய வரும் என்னை மீறியெல்லாம் பண்ண முடியாதுன்னு. சோ பணிவா நடந்துட்டு போகணும். ஆனா இவன் அப்படிப்பட்ட ஒருவன். இவன் வந்து ஒரு பயங்கரமா கர்த்தர் அறிந்தவன்லாம் சொல்ல முடியாது, கர்த்தர்லாம் தெரியாது. ஆனாலும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. கொடுத்த சான்ஸ் பாருங்க, அவன் ராஜா ஆன உடனே புத்தி மாறிடுச்சு. உடனே மாறி இப்ப ராஜ்யத்தை தக்க வைக்கணும். ஆட்சியை புடிச்சிட்டு ஆட்சியை தக்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்றது, என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் சில பேருக்கு வந்துருது. சோ அப்படி வந்துருச்சு. இவனுக்கு வந்து விபரீதமான எண்ணம் ஆயிடுச்சு. ஜனங்களே தப்பா வழி எடுத்து கொண்டு போயிட்டான். ஓகே, இது வந்து பேக்ரவுண்டு. நீங்க படிச்சீங்கன்னா அந்த முந்தின சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ராஜா நேரத்துல நடந்தது மட்டும் நம்ம பார்ப்போம். அதுல அவன் சொல்லுகிற சில காரியங்கள் தான் முக்கியமா நம்ம கவனிக்க போறோம். அவனோட இதுல இந்த வார் பத்தி நான் படிச்சேன், எப்படிப்பட்ட ஒரு வார்னு. இதுல கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் முதல்ல இருக்குது. யுத்தத்தை பத்தி சில காரியங்களை சொல்றேன். நல்லா திரும்ப நான் ஒரு கான்டெக்ட் கொடுத்துக்கிறேன். தாவீதின் கூடாக திரும்ப எடுப்பிக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னா என்னெல்லாம் செய்வார் அப்படின்றதுக்கு இதெல்லாம் சில சான்றுகள், சில எக்ஸாம்பிள்ஸ். ஜபங்களை எப்படி பதில் கொடுக்கிறார், எப்படி கிரியை செய்கிறார். அப்ப இது இப்படிப்பட்ட கிரிகளை தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியவர். ஓகே, சோ இது வந்து ஒரு பேஸ். இதையும் விட அதிகமாக செய்கிறவர், நினைப்பதற்கும் வேண்டிக் மிகவும் அதிகமாக செய்யக்கூடியவர். ஒருவேளை நான் இப்படி சொல்லும் போது நீங்க நினைக்கலாம், என் சூழ்நிலை அப்படி இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். உங்கள் சூழ்நிலை மோசமாக இருக்கலாம், தயவுசெய்து அதை எடுத்து ஓரமா வச்சிருங்க. ஆபிரகாம் தன்னுடைய ஈசாக்க பலியிட சொல்லி ஆண்டவர் சொன்னார்னு மோரியா மலைக்கு போகும்போது வேலைக்காரரை பார்த்து சொல்றான், நீங்க இங்க இருக்க, நானும் குமாரனும் போய் பலிட்டு திரும்ப வருவோம். சொல்றது பாருங்க, நானும் குமாரனும் ஆடு இல்ல கையில, நானும் குமாரனும் போய் பலிட்டு திரும்ப வருவோம். அப்ப ஏன் அப்படி சொன்னா, எந்த தைரியத்துல சொன்னா? அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கவனிச்சு பாருங்க. நானும் குமாரனும் போயிட்டு திரும்ப வருவோம்னா என்ன அர்த்தம்? ஈசாக்கை பலி கொடுக்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை ஈசாக்க பலியே கொடுத்தா அவன் திரும்ப உயிரோட வந்துருவான்னு சொல்றான். நாங்க திரும்ப வந்துருவோம், 2 பேரும் சேர்ந்து தான் வருவோம் அப்படின்னு சொல்றான். இது வந்து ஏதோ கிரௌடுக்கு ஏதோ பதில் சொல்லணுன்றதுக்காக சொல்லல. அவன் ஏன் இப்படி சொன்னான், அவன் உண்மையிலே விசுவாசம் சொல்லியிருக்கான் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. தேவன் ஒருவேளை ஈசாக்கு மரித்து அவன் வந்து தகன பலி ஆக்கப்பட்டு தகன பலினா எரிச்சிருவாங்க.
எரித்து எரித்து போய் சாம்பலா இருந்தா கூட சாம்பல்ல இருந்து தேவன் மறுபடியும் உயிர்ப்பிக்க வல்லவர் என்று விசுவாசித்தான். அந்த விசுவாசத்துல போனான். ஏன் நான் அதை சொல்றேன்னா, இப்ப நம்ம கொஞ்சம் மலையில ஏற போறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். இந்த பகுதியில இருந்து தியானிக்க போகிறோம். உங்க பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க. நீ கீழே இருக்கு, இப்ப என் கூட வராத, நான் கொஞ்சம் மேல போறேன், போயிட்டு நான் வருவேன், நான் வரும்போது ஈசாக்கோடு வருவேன், பதிலோடு வருவேன் அப்படி சொல்லிட்டு நீங்களே உங்க மைண்டுக்கு சொல்லுங்க. உங்க மனசு ஒரே சில பேர்ட்டு பேசிட்டே இருக்குது. நைட்டு தூங்கினா எப்படா விடியோன்னு இருக்கு, விடிஞ்சாலும் காலைல பேச ஆரம்பிச்சிருது. என்ன செய்ய போற, என்ன செய்ய போற, ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் நடக்கலையே, இன்னும் சரியாகலையே, அந்த வியாதி சரியாகலையே, அந்த விளைவு இன்னும் சரியாகலையே, அந்த பணம் இன்னும் வரலையே, அந்த காரியம் இன்னும் நடக்கலையே, இது இப்படி இருக்கே, என்ன பண்ண போற, என்ன பண்ண போற. யூ ஹேவ் அத்தாரிட்டி, யூ ஆர் ஸ்பிரிட். நீங்க ஆவியா இருக்கிறீங்க, உங்க மனதை பத்தி பேச முடியும் உங்களால. அதை பார்த்து அமைதர், நான் மலை ஏறுறேன், ஏறிட்டு வருவேன், வரும்போது பதிலோடு வருவேன், யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க போகிறேன், வார்த்தைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நிச்சயமா சொல்றேன், அதனாலதான் சொல்றேன், கர்த்தர் இந்த காரியங்களை செய்வார், இதிலும் பெரிதானவைகளை செய்வார். நீ நம்ம எதெல்லாம் தியானிக்க போறோமோ அதெல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார், இதிலும் பெரிதானவைகளை நிச்சயமாய் செய்வார். முதல் காரியம், இந்த யுத்தத்தை பத்தி பாத்தீங்கன்னா, இது ஒரு அன்ஈவன் மேட்ச் நடக்கிற யுத்தம். அன்ஈவன் மேட்ச்னா என்ன அப்படின்னா, ரெண்டு பேர் சம போட்டி பலன் உள்ளவர்கள் யுத்தம் பண்ணவில்லை. ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தனுக்கு 10 கோத்திரம் இருக்கு, அதுல இருந்து அவன் 8 லட்சம் பேரை கொண்டு வந்திருக்கான். ஓகே, 8 லட்சம் பேர் கூட்டத்தை பாருங்க, 8 லட்சம். அபியா இந்த யூதாவின் ராஜா, அதாவது தாவீதுடைய இவன் கொள்ளு பேரன். இவன் கையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கூட்டம் தான் இருக்கு, 4 லட்சம் இருக்கு, பாதி தான் இருக்கு. அதுல 2 கோத்திரம் தான், அதை வச்சு இருக்கிறதானே கொண்டு வர முடியும். சோ 4 லட்சம் தான் வந்திருக்கு. ஐ திங்க் இருக்கிற ஆளெல்லாம் கூட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற இருக்கிறதெல்லாம் அப்படியே லாஸ்ட் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்க மாதிரி இருக்கு. வேற வழி இல்லை, 2 கோத்திரம் தான் இருக்கு, அதனால அவ்வளவுதான் பண்ண முடியும். சோ அவன் கணக்கு பண்ணிட்டு வர்றான். சோ முதலாவது பாத்தீங்கன்னா, இது யுத்தத்தை பொறுத்தவரையிலே இந்த யுத்தம் ஒரு அன்ஈவன் யுத்தம். இது ஒரு ஃபேர் யுத்தம் கிடையாது, நியாயமான யுத்தம் கிடையாது. சில பேர் சில சூழ்நிலைகள் நீங்க அப்படிதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது என்ன அநியாயமா இருக்கு, இது இப்படி நடக்கலாமா, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. சோ சத்துரு அப்படி வருகிறான். சில நேரங்கள்ல ஒரு அன்ஈவன் கிரௌடோட வர்றான். ஒரே நேரத்துல எப்படி இவ்வளவு சமாளிக்கிறது, இவ்வளவு பெரிய பிரச்சனை எப்படி நான் சமாளிக்கிறது, இந்த நேரத்துல நான் எப்படி சமாளிக்கிறது, இப்படிப்பட்ட கேள்விகளை நமக்குள்ள எழுப்பும்படியாக சத்துரு அப்படிப்பட்ட பெரிய நம்பர்ஸோடு வருகிறான், எண்ணிக்கையோடு வருகிறான், எண்ணிக்கையோடு வருகிறான். இஸ் கமிங் வித் நம்பர்ஸ், பிக் நம்பர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் பிக் நம்பர்ஸ். பிரசன்னா மார்டின் அப்படின்னு நேம்ல இருக்கீங்களே, can you hear me? I don't know what number you are facing. You are facing some kind of a number, something. ஏதோ ஒரு விதமான எண்ணிக்கை உங்களுக்கு எதிராக ஏதோ ஒன்று இருக்கு, கவுண்டோ நம்பரோ சம்திங் லைக் தட். பட் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். The Lord is saying, I am with you. நான் உன்னோடு இருக்கிறேன். ஓகே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க எதை கண்டு இன்னைக்கு பயந்துட்டு இருக்கீங்களோ, அது பெருசா இருக்கு, அது அதிகமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். சோ அந்த எண்ணிக்கையை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, ரைட். ஓகே, சோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது. ஒரு அன்ஈவன் நம்பர்ஸ் எதிர்த்து கூட இருக்கு எண்ணிக்கை, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, டபுள். சோ அந்த யெரொபெயாம் எப்படி வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த யெரொபெயாம் என்கிற அந்த இஸ்ரவேலுடைய ராஜா, அந்த பொல்லாத மனிதன், அவன் ஒரு பெரிய எண்ணத்தோடு வந்திருக்கிறான். ஒரு நல்லா யோசிச்சு நல்லா இது கவனிங்க. இந்த யுத்தம் எப்படி நடக்குதுன்னா, முன்னாட்களில நீங்க பாத்தீங்கன்னா, ரெகோபெயாம் ரெகோபெயாம் என்பது அபியாவோட அப்பா, அவனும் அவனுடைய ஆட்களும் இந்த இஸ்ரவேலோட யுத்தம் பண்றது கிளம்புறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு அவங்க போல, கர்த்தர் நீங்க போகாதீங்கன்னு போல. சோ அவங்க போல. ஆனா இந்த யெரொபெயாம் என்பவன் பொல்லாத மனிதனாக, அவன் என்ன நினைக்கிறான், இந்த 2 தானே இருக்கு, அதை எடுத்துப்போம். 10 வச்சிருக்கோம், திருப்தி இல்ல, அவன் என்ன நினைக்கிறான், இந்த 2 கோத்திரத்தை எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறான். சோ ஒரு பொல்லாத மனிதன், அவன் ஒரு திட்டத்தோடு வருகிறான். ஒரு யோசிச்சு, ஓகே அவங்க அதிகபட்சம் அவங்களால 4 பேர் தான் திரட்ட முடியும்னா, ஒரு ஆள் ஒரு நேரத்துல 2 பேரை சமாளிக்கணும், அப்படி சிச்சுவேஷன் உண்டாக்கு, 8 லட்சம் பேர் கொண்டு வா, அப்படி திட்டம் பண்ணி கொண்டு வருகிறான். அது மட்டும் இல்ல, நீங்க இன்னும் கொஞ்சம் அடுத்து படித்து பாத்தீங்கன்னா வரும், அதுல வருது. நான் ஏற்கனவே படிச்சேன், அதை அதனால திரும்ப படிக்க விரும்பல. அவன் ஏன் அந்த 8 லட்சம் பேரை கொண்டு வந்தான்னா, முன்னாடி 4 லட்சம் பேர் நிறுத்திட்டு பின்னாடி 4 லட்சம் பேர் நிறுத்தினான், சுற்றி போகிற பதிவிடையை நிறுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. சோ இவர்களை முற்பக்கத்திலும் பிற்பக்கத்திலும் நெருக்க வேண்டும். முன்னாடி கொஞ்சம் கொண்டு வரணும், பின்னாடி கொஞ்சம் கொண்டு வரணும்.
சில பேருக்கு சத்துரு அப்படிப்பட்ட கிரியைகளை இந்த நாட்களில் செய்கிறான். ஒரு நெருக்கத்தை கொண்டு வருகிறான். முன்னாடி நெருக்கம், பின்னாடி நெருக்கம், ரெண்டு பக்கமும் நெருக்கம். சரியா? ரெண்டு பக்கமும் நெருக்கத்தை கொண்டு வந்து அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ரெண்டு விதமான பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். ஒரு பிரச்சனை என்ன பண்ணுது, உங்களுக்கு எதிராக இருக்குது, நீங்க அதை வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பண்ணிட்டு இருக்கும் போதே பின்னாடி இன்னொன்னு கொண்டு வந்து திணிக்க பாக்குறான். அதாவது என்னன்னா, நீங்க எது செக்யூரா இருக்கு நினைக்கிறீங்களோ அங்க ஒரு பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஒரு ஹெல்த் இஷ்யூல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்காக ஜோம் பண்றீங்க, விசுவாசத்துல ஏத்து நின்றுட்டு இருக்கீங்கன்னா, திடீர்னு சத்துரு என்ன பண்றான், ஒரு பொருளாதார பிரச்சனையும் கொண்டான். ஸோ அப்போ நீங்க எதை ஃபைட் பண்ணி, இதை பண்றதா அதை பண்றதா, ஒரே நேரத்தில் ரெண்டு வந்திருக்கு, என்ன பண்றது அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவதுதான் அவனுடைய எண்ணம். மனக்குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த கேம். The plan and strategy is to create some kind of a mental pressure. Some kind of a mental pressure. Somebody is watching me right now. You don't know what is going on. உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. இது என்ன இப்படி இருக்கு, இது இப்படி நீங்க போனதே இல்லை, இப்படி ஒரு பாதை இதுக்கு மாதிரி நீங்க நடந்ததே கிடையாது. உங்களால வந்து அதை கணிக்கவே முடியல, இது என்னவா இருக்கும்னே புரிஞ்சுக்க முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கீங்க நீங்க. if you are here, you can if you don't mind, you can tell now. இல்லனா you can message me later also. I want to pray for you. So இது என்னன்னே கணிக்க முடியல. நான் I may not call and pray. உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ்ல I'll pray. Definitely I do that. எனக்கு டைம் இருந்தா நான் கால் பண்ணி ப்ரே பண்றேன். I am also busy on certain things, so I'll try to call if possible. Okay. So இவன் வந்து ஒரு 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 கன்னிங்கா ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வந்திருக்கான். நம்பர்ஸ் கூட்டிட்டு வரது மட்டும் இல்ல, ஏன் அந்த நம்பர்ஸ் வச்சிருக்கான்னா, இவர்களை முன்னும் பின்னும் யுத்தத்தில் நிற்க வேண்டும். ஸோ இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரணும், நான் எதுக்காக ஜெபம் பண்றது, இதை பண்றதுக்குள்ள அது வருது, அதை பண்றதுக்குள்ள இது வருது, நான் எங்க போவேன், எதை பண்ணுவேன் இப்ப அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறான். அண்ட் இது வந்து இந்த மூணாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுத்தம் வந்து எண்ணிக்கை பத்தி சொன்னேன், ரெண்டாவது வந்து அவனோட ஸ்ட்ராட்டஜி, நெருக்குகிற ஸ்ட்ராட்டஜி, மூணாவது என்னன்னா இதனுடைய நோக்கம் என்ன, யுத்தத்தினுடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் தான், அந்த ரெண்டையும் பிடுங்கணும். கொஞ்சம் வச்சிருக்காங்கல்ல அதையும் பிடுங்கணும். தாவீது மேல பிசாசுக்கு அவ்வளவு கோவம், அவன் சந்ததி மேல கோவம், எப்படியாவது பண்ணி அவங்களை அழிக்கணும்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியுது பாருங்க, என்ன தெரியுதுன்னா, தாவீது வந்து ராஜா, சரியா? அந்த ராஜரீக சந்ததி அவனுக்கு பிடிக்காது. சும்மா ஏதோ ஒரு சந்ததின்னு சொல்லிட்டா பரவாயில்ல, ராஜரீக சந்ததி, ஆபிரகாமின் சந்ததின்னு சொன்னா கூட பிசாசு அந்த அளவு எரிச்சல் பட மாட்டான், அவனுக்கு பிடிக்காதுதான். ஆனா தாவீது சந்ததினா ரொம்ப பிரச்சனை. ஏன்னா ஆபிரகாம் உன் சந்ததியில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் சொன்னாரு. சோ அது ராஜான்னே அவனுக்கு ரொம்ப இடிக்குது. ஏன்னா அவன் தான் ராஜான்னு சுத்திட்டு இருக்கான், உலகத்தின் அதிபதினு போர்டு போட்டு சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு வந்து ஆளுகை ரொம்ப பிடிக்கும், ஆட்சியில் இருக்கணும்னு நினைப்பான், ஆட்சிக்கு வரணும் ரொம்ப ஆசை, எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்படி இருக்க அப்படிப்பட்ட ஆளு குறுக்குலயோ நடுக்குலயோ எப்படியோ வந்துடணும். அதனால அவன் என்ன பண்றான்னா, இப்ப தாவீது சிங்காசனம், தாவீது இதெல்லாம் பிடிக்காத கெட்ட வார்த்தைகள், இதெல்லாம் பேசிடக்கூடாது, தாவீது பேசக்கூடாது, சிங்காசனம் பிடிக்காது, எப்படியாவது அவங்களை காலி பண்ணணும். ஸோ அதனாலதான் பாருங்க, இந்த யெரொபெயாம் ஏவி விட்டு என்ன பண்றான், இந்த சிங்காசனம் இந்த லைனே கிளீன் பண்ணு, க்ளோஸ் பண்ணு, இப்படி இந்த லைன் விட்டு வரவே கூடாது, இவங்களுக்கு ஆளு இருந்தா தான் ஆளுக செய்யறதுக்கு, அது ரெண்டையும் புடுங்க அப்படின்னு ஒரு திட்டத்தோட அனுப்பி விடுறான். ஸோ அனுப்பி விட்டு போறான். ஸோ இவன் நிறைய காரியங்களை ஒரு நம்பி ஒரு கணக்கு பண்ணி வருகிறான். இப்படிதான் பாருங்க, சில சூழ்நிலை பிரச்சனைகள் நமக்கு எதிராக வருகிறதுலாம், they come as if they came with perfect calculation. நமக்கு சிலர் தோணுது, ஏன்னா யாரோ பிளான் பண்ண மாதிரி இருக்கு இதெல்லாம், ஏதோ உட்காந்து யோசிச்சு எங்க அடிச்சா இவங்களுக்கு பிரச்சனை வரும். சில பேர் சொல்றாங்க, பிரதர் எனக்கு கொஞ்சம் இங்கிட்டு பிரச்சனை வந்திருந்தாலும் நான் தப்பிச்சிருப்பேன், கொஞ்சம் அப்படி போனாலும் தப்பிச்சிருக்கேன், கரெக்டா நான் எங்க இது பண்றேனோ அங்க பார்த்து வந்துருச்சு. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம்டைம்ஸ் பிசாசுடைய தந்திரங்கள், அவன் செய்கிற முயற்சிகள் இப்படிலாம் இருக்குது. ரைட். ஸோ இப்படி இருக்கிற இது வந்து இந்த யெரொபெயாம் பத்தி நான் கொஞ்சம் சொல்லிட்டேன், சத்ருனுடைய பிளானை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டேன். இப்ப இதுக்கு எதிர்த்து நிற்கிற இந்த அபியா என்கிற ராஜா, அவனுக்கு வந்து ஆப்வியஸ்லி கிரௌட் இல்ல, 4 லட்சம் பேர் தான் இருக்காங்க, 8 ஸோ ஒரு ஆள் 2 பேர் அடிக்கணும். ஓகே, ஒரு பிரச்சனை இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, அவனுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ண முடியல. சில பேர் எப்படின்னா, எண்ணிக்கை கம்மியா இருந்தாலும் செம்ம பிரியாணியா இருப்பாங்க, நல்லா கணக்கு வச்சிருப்பாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. இவனால அப்படி எதுவும் பண்ணி தெரியல. இங்க பார்த்தா அவன் வாட் எவர் ரீசன் ஐ டோன்ட் நோ, நம்பர்ஸும் இல்ல இவனுக்கு. அதாவது நீங்க எதெல்லாம் சத்ருவின் பலம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த அபியாட்ட இல்ல, வீக்னஸ் இருக்கு.
அவனுக்கு பலன் இருக்கு, இவனுக்கு பலவீனம் தான் இருக்கு. சரியா? சோ இவனால அந்த மாதிரி எதுவும் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எதுவும் பண்ண முடியல. சரியா? இது இவனுடைய பலவீனம். ஆனால் அவன் பேசுகிற சில வார்த்தைகளை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த வார்த்தைகள்ல தான் ரகசியம் இருக்குது. ஜெயத்தினுடைய ரகசியம் இருக்கிறது. அதுல முதல் காரியத்தை நான் பார்ப்போம். 10வது வசனத்தை சொல்லி வாசிக்கிறேன். எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. எங்களுக்கோ கர்த்தரே தேவன். அவன் சொல்றான், நீ பெரிய ராணுவம் வச்சிருக்க, நீ பெரிய பலசாலிகள்லாம் வச்சு செம ஸ்ட்ராட்டஜி பண்ணி ட்ரெயின் பண்ணி பிராக்டிக்கலா வச்சு அப்படிப்படலாம் பண்ணிட்டு இருக்க. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்க, எங்களுக்கு கர்த்தரே தேவன். சோ முதல் காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலை சந்திக்கும் போது நான் கொஞ்ச நாள் இதை பத்தி நான் இது வேற வேற ஆங்கிள் வந்தாலும் இதை பத்தி நான் இந்த பாயிண்ட் டச் பண்ணிருக்கேன். என்னன்னா, இன் ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன், first don't look for when you're going to get the answer or where you're going to get the answer. Look for God there. உங்களுடைய பயங்கரமான சூழ்நிலையிலே நீங்கள் நமக்கு இப்ப உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, பணம் வந்தா போதும், எங்க இருந்து பணம் வரும் அப்படின்னு தேடாதீங்க. அது சரியான வழி இல்ல. கர்த்தர் அங்கே எங்க இருக்கிறார்? நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்ன கர்த்தர், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள். இருக்கிறார், அங்கதான் இருக்கிறார். ஆனா அவரை தேடுங்க, அவர் கண்டுபிடிங்க, அவரை கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் உங்க பதில தேடலாம், ஃபர்ஸ்ட் அவரை தேடுங்க, அவரை கண்டுபிடிங்க. அவர் அங்கதான் இருக்கிறார், அவர் எங்கேயும் போல, அங்கதான் இருக்கிறார். அதான் முதல் சத்தியம், கர்த்தர் அங்கதான் இருக்கிறார். சோ ஃபர்ஸ்ட் கர்த்தரை கொண்டு வாங்க உள்ள. சோ கர்த்தர் அங்கதான் இருக்கிறார். யாரா பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் இங்கதான் இருக்காரு. எங்க இருக்காரு? இந்த பாதையில் நீங்க நடந்துட்டு இருக்கீங்கல்ல, அங்கே உங்களோட கூட இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சோ கர்த்தர் அங்கதான் இருக்கார். இவன் சொல்றதுல அதுல சொல்றது அதான் முக்கியம். என்ன சொல்றேன், எங்களுக்கோ கர்த்தரே தேவன் அப்படின்னா என்ன சொல்றான்னா, பாரு, உனக்கு எத்தனையோ தேவர்கள் இருக்கு. பொன் கண்ணுக்குட்டி வச்சிருக்க, உன் பணத்தை நம்புற, உன்னுடைய ஆட்களை நம்புற, ஆள் பலத்தை நம்புற, உன்னுடைய சாதுரியத்தை நம்புகிறாய், நிறைய நீ உனக்கு கோயிங் இன் ஃபேவர் அப்படின்னு நிறைய நீ நம்பிட்டு இருக்க. நான் கர்த்தரை மட்டுமே எனக்கு தெய்வமாக வைத்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா, கர்த்தரை மட்டுமே என்னுடைய ஆதாரம், கர்த்தர் மட்டுமே என்னுடைய நம்பிக்கை, கர்த்தர் மட்டுமே என்னுடைய சோர்ஸ் என்று நான் வைத்திருக்கிறேன். ஏன் கர்த்தரை தேட சொல்றேன்னா, அவர் தான் நமக்கு சோர்ஸ். அவர்கிட்ட தான் எல்லாமே வருது, அவர்கிட்ட தான் எல்லாமே நான் பெற்றிருக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் அவரை தேடுங்க. எங்க இருக்கார்? வேர் இஸ் ஹி? ஃபைண்ட் ஹிம் அவுட் அண்ட் ஸ்டிக் வித் ஹிம். அவரை கண்டுபிடிச்சு அவரோட போய் சேர்ந்துக்கோங்க. அவருடைய பிரசனத்தை பாருங்க, எங்க இருக்குன்னு பாருங்க, அதை நாடுங்கள், அதை விரும்புங்கள். கர்த்தர் எங்க இருக்கிறான்னு பாருங்க. அவர் வந்தா எல்லாம் வந்துடும், அவர் இருந்தாருன்னா எல்லாமே வந்துடும். அவர் பிரச்சனை என்னன்னா, அவர் இல்லைன்னு கிடையாது, அவர் இருக்காரு. ஆனா நம்ம அவரை தேடாம எதாவது தேடிட்டு இருக்கோம். இப்படி ஏதாவது வந்தா நல்லா இருக்கும், இப்படி ஏதாவது நல்லா இருக்கும். சில பேர் என்ன சொல்றாங்க, ஓகே பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா எங்களால உணர முடியலையே, கர்த்தர் இருக்காருன்னு உணர முடியலையே. நல்லா கவனிங்க, பிசாசு என்ன பண்ணுவான்னு நான் சொல்றேன். கர்த்தர் உங்கள் ஆவியில் இருக்கிறார், உங்கள் ஆவியோடு இருக்கிறார், அவர் விலகிறதே கிடையாது. ஆனா நீங்க அவரை தேட ஆரம்பிச்ச உடனே அவர் இல்லைன்ற உணர்வை அதிகரிக்க ஆரம்பிப்பான். ஃபீலிங்ஸ், தாட்ஸ், எண்ணங்கள் அதிகரிக்கும். இல்ல போல, இல்ல போல. ஏன்னா சில நேரம் ஒண்ணும் நடக்காத மாதிரி இருக்கும், உடனே அதை சொல்லலாம், பாத்தியா அவர் இருந்தா நடந்திருக்கும், இல்ல அவர் இல்ல, அப்படி அந்த எண்ணம் அப்படி கூட ஆரம்பிக்கும். அவர் அங்கேதான் இருக்கிறார், அதனால அவரை தேட ஆரம்பிங்க. நீங்க என்ன பண்ணா, நம்ம என்ன பண்ண, அதை தாண்டி போகணும். அந்த பாயிண்ட தாண்டி தான் ஜெயம் இருக்கு. அவன் அதை கூட்டுவான், 7 மடங்கு நெருப்பு கூட்டின மாதிரி கூட்டுவான். இல்லவே இல்லை, அவர் இல்லவே இல்லை, அங்கேயே இருந்தா இப்படி ஆகுமா, இருந்தா அப்படி நடந்திருக்குமான்னு சொல்லுவான். நோ, கோ பியாண்ட் இட், இக்னோர் இட் அண்ட் கோ பியாண்ட் இட். தட்ஸ் வேர் யுவர் விக்டரிஸ். அதை தாண்டி தான் உங்களுக்கு ஜெயம் இருக்குது. சோ அவன் சொல்றான், எங்களுக்கும் கர்த்தரே தேவனப்பா, அவர் தான் எங்க தேவன், அவர் தான் எங்களுடைய ஆதாரம், அவர் தான் எங்களுடைய சோர்ஸ், அவர் தான் நான் நம்பி இருக்கிறேன், எல்லாமே அவர் கையில இருக்குப்பா, எல்லாத்தையும் அவர் கையில கொடுத்துட்டேன், அவரை நம்பி தான் நான் இருக்கிறேன். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாருங்க, அவன் சொல்றது, இப்பொழுதும் தாவீதுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக நீங்கள் பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். சரியா? இப்போதும் தாவீதுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக நீங்கள் பலன் கொள்ளாமல் நினைக்கிறீர்கள். சோ இங்க இது முக்கியமானது சொல்ற பாருங்க. இவன் என்ன ராஜ்யம் சொல்றான்? என்னுடைய ராஜ்யம், அவன் தான் ராஜா, என்னுடைய ராஜ்யத்துக்கு எதிராக வந்திருக்கீங்கன்னு சொல்லல, ஸ்பெசிபிக்கா சொல்றான், தாவீதுடைய குமாரன் கையில் இருக்கிற ராஜ்யம் அப்படின்றப்ப அவன் எதெல்லாம் அங்க கொண்டு வரான் அப்படின்னா, கர்த்தருடைய உடன்படிக்கையை கொண்டு வருகிறான். குறிப்பா தாவீதோடு கர்த்தர் செய்திருக்கிற மாறாத உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின் உண்மை,
the favor, the hesed of God, தேவனுடைய உடன்படிக்கையின் உண்மை, தயவு, அதை கணக்கிலே கொண்டு வருகிறான். தாவீதுக்கு சங்கீதம் 89 போட்டிருக்கு, தாவீதுக்கு நான் வாக்கு பண்ணினேன், நான் தாவீதுக்கு பொய் சொல்லேன். Promise to David, I will not lie to David. So அவன் அதை கொண்டு வருகிறான், கர்த்தருடைய உடன்படிக்கை கொண்டு வருகிறான். நம்பிக்கையான்னு சொல்றான், எப்ப நான் கர்த்தரை நம்புகிறேன். அது மட்டும் இல்ல, அவர் ஏதோ என் கூட இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருல்ல, அவர் பண்ணின உடன்படிக்கை இருக்கிறது. covenant that he made with David, தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை இருக்கிறது. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை அருளுகிறவர். நிச்சயமான கிருபைகள் எல்லாம் நிறைய இருக்கு. ஒரு கிருபையை சொல்றேன், இந்த நாட்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. தாவீதுக்கு நிச்சயமா அருளப்பட்ட ஒரு கிருபை நான் சொல்றேன். அநேக நேரங்களில் சவுலும் அவருடைய ஆட்களும் சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து கொள்ளும் போது பாத்தீங்கன்னா கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்வார், செஞ்சு அவனை அங்கிருந்து விடுதலையாக்குவார். சில பேருக்கு அது இன்னைக்கு தேவைப்படுது. சரௌண்டட் மாதிரி இருக்கீங்க. The Lord is sending the just the help you need. உங்களுக்கு தேவைப்படுற அந்த உதவியை கர்த்தர் அனுப்புகிறார். எல்லாம் லாக் ஆன மாதிரி இருக்கு, அந்த கரெக்டான உதவி வருது. இயேசுவின் நாமத்தை வருது, பெற்றுக்கொள்ளுங்கள். இட்ஸ் ஜஸ்ட் கமிங் டு யூ. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு அருளுவேன், நிச்சயமான கிருபைகளை அருளுவேன். அது ஷியோர் மர்சிஸ். என்னன்னா அந்த மர்சி இல்லைன்னா தப்பிக்க முடியாது, அப்படிப்பட்டது. அதனாலதான் அது ஷியோர் மர்சி. அது பேரு கண்டிப்பா தேவை. சில நேரத்துல கிருபை உயர்த்துகிறது, அப்படிப்பட்ட ஒரு கிருபை இருக்குது. ஆனா இது வேற. இது என்ன, ஒரு ஜெயில் பிரேக் கொடுக்குற கிருபை. அப்படியே லாக்கடா இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியல. ஜஸ்ட் அப்படியே ஒரு பிரேக் த்ரூ, ஒரு விடுதலை. டுடே இஸ் அ டே ஆஃப் பிரேக் த்ரூ. இன்று ஒரு விடுதலை நாள், இன்று ஒரு பிரேக் த்ரூ டே. ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு விடுதலை நாள். சோ அவன் சொல்றான், நான் கர்த்தர் சும்மா இல்லைங்க, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, நான் அது மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என்ன தைரியத்துல வந்தேன் நான் 4 லட்சம் பேர் கூட்டு உனக்கு எதிராக? கர்த்தருடைய உடன்படிக்கையை நம்பி வந்தேன். என்ன தைரியத்துல வந்தேன்? கர்த்தருடைய உடன்படிக்கை நம்பி வந்தேன். வேற எதையும் நான் நம்பவில்லை. நான் என்னுடைய நம்பரே இல்லை எனக்கு நம்புறதுக்கு. எனக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு ஆளும் இல்லை, ஸ்ட்ராட்டஜியும் இல்லை. I am not believing on that. I am relying on the covenant, the sure mercies of David. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள், அந்த உடன்படிக்கையை நான் நம்பி வந்திருக்கிறேன். நான் தாவீதுடைய குமாரன். நான் யாரு? தாவீதுடைய குமாரன். சீக்கிரமா மத்தேயு 1:1 வாசிங்க. நான் வாசிக்கிறேன், எல்லாரும் மியூட்ல போட்டிருக்கேன், நீங்க வாசிக்க முடியாது. மத்தேயு 1:1 இப்படி ஆரம்பிக்க பாருங்க. சுவிசேஷத்தின் ஆரம்பம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. என்ன வருது? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்ப அவன் இந்த இடத்துல தன்னை அறியாம அவன் தன்னை கிறிஸ்துவோடு கனெக்ட் பண்ணுகிறான். ஐ எம் co-heir with Christ. அந்த ட்ரூத் வருதுங்க. நான் கிறிஸ்துவோடு தொடர்புடையவனப்பா. தாவீதின் குமாரன் ராஜன் என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏதோ தாவீதுக்கு கொடுத்தாரு, கொஞ்ச நாள்ல இருந்துச்சு, சாலமோன் சொதப்பிட்டான் கடைசி நாட்கள்ல, அதனால அதோட முடிஞ்சு போச்சு, நீ அப்படியே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறியா? நோ. நான் தாவீதுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு co-heir, அவரோடு உடன் சுதந்திரவாளி. அவர் தாவீது குமாரன், நானும் தாவீது குமாரன். அதே லைன்ல தான் வர்றேன் நான். அப்படிப்பட்ட இணைப்பு அங்கே உண்டாகிறது. உடன்படிக்கைன்றது அவ்வளவு ஆழமானது. உடன்படிக்கையிலே தேவன் மனுஷனோடு செய்த உடன்படிக்கையிலே இன்னைக்கு நம்ம இருக்கிற அந்த புதிய உடன்படிக்கையில இதுல கிறிஸ்து மத்தியஸ்தர். அவர் வழியா தான் உடன்படிக்கை ஃப்ளோ ஆகுது. அவர்லாம் உடன்படிக்கை கிடையாது. சோ அவர் உள்ள இருக்கிறதுனால அது ஃபெயிலே ஆகாது. ஏன்னா இந்த உடன்படிக்கையில தேவன் இருக்கிறார், பிதாவாகி தேவன் இருக்கிறார், கிறிஸ்து இருக்கிறார், நம்ம இருக்கோம். நம்ம ஒருவேளை எரர் பண்ணிக்கலாம். நம்ம பயங்கரமா ஞானம் இல்லை நமக்கு, நம்ம இன்னும் வளர்ந்துட்டு இருக்கிறோம், நமக்கு எல்லாமே தெரியாது. நமக்கு சில சூழ்நிலைகளிலே பயம், மாம்சத்தின் கிரியைகளாகிய பயம், கவலைகளா நம்ம மேற்கொண்டு விடுகிறது. நமக்கு கொஞ்சம் எரர்ஸ் இருக்கு. நம்ம பூரணர் ஆகல, பூரணத்தை நோக்கி போகிறோம், ஆனா பரிபூர்ணம் இன்னும் அடையல. சோ நம்ம சில தவறுகள் செய்யலாம். பிசாசு உங்களை சுட்டி காட்டலாம். நோ, ஆனா இந்த உடன்படிக்கையில மூணுல 2 பேர் பெர்ஃபெக்டா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. வாக்கு பண்ணின பிதாவாகிய தேவன் மேலே எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. அவர் ஃபெயில் ஆகிறதே கிடையாது, டயர்ட் ஆகிறதே கிடையாது. மத்தியஸ்தராகி இயேசு கிறிஸ்து டயர்ட் ஆகிறதே கிடையாது, எரர் பண்றதே கிடையாது. இல்ல இன்னைக்கு எனக்கு சப்ளை இல்ல, என்னால பண்ண முடியாது என்று சொல்வது இல்லை. பெர்ஃபெக்டா அவர் இருக்காரு. 2 பேர் நல்லா இருக்கிறதுனால 2/3 தான் டிசைட் பண்றாங்க எல்லாத்தையும். சோ அதனாலதான் உடன்படிக்கை தூக்கி உள்ள போடுறான். தாவீது உடன்படிக்கை சாதாரணது இல்ல. நீ யுத்தத்துக்கு வரலாம், நீ என்னை மேற்கொள்ள முடியாது. உங்க பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, என்ன அதை சொல்லுங்க. அது வியாதியா, அந்த பலவீனமா, அந்த பண பிரச்சனை, அதை பார்த்து சொல்லுங்க. நீ எனக்கு எதிராக வந்திருக்கலாம், ஆனா என்னை நீ மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நான் தாவீதின் குமாரன் என்கிற அந்த உடன்படிக்கையில் இருக்கிறேன். கிறிஸ்துவனுடைய co-heir, கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரவாளியான இருக்கிறேன். என்னை நீ மேற்கொள்ள முடியாது. என்னை நீ மிரட்டி பார்க்கலாம், என்னை உருட்டலாம், என்னை இன்னைக்கு மேற்கொள்றது போல கூட தெரியலாம், ஆனால் நீ மேற்கொள்வதில்லை.
என் சத்ருவே, நீ நீ வந்து என் மேல் பேரில் களி கூறாதே. நான் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பேன். கர்த்தர் என் வெளிச்சமாயிருப்பார். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய ரட்சிப்பை நான் நிச்சயமாய் காண்பேன். சோ உடன்படிக்கையை கொண்டு வருகிறான். உடன்படிக்கையை கொண்டு வந்து அவன் வந்து பேசுகிறான். நான் இதெல்லாம் செக்யூர்ட் பாயிண்ட் சொல்றேன். 2 செக்யூரிட்டி. ஃபர்ஸ்ட் கர்த்தரை சொல்லிட்டான். கர்த்தர் தான் நான் பிடிச்சிட்டு இருக்கேன், அவரை நம்பிதான் இருக்கேன். இன்னொன்னு, நான் ஏதோ கர்த்தரை நம்பிருக்கேன்னா கர்த்தருக்கு அடிமையா இருக்கேன்ல, அவரே என்னை உடன்படிக்கை கொடுத்து என்னை தூக்கி அவரோட உட்கார வச்சிருக்காரு. உன்னதங்களை அவரோட உட்காரம் வைத்திருக்கிறார். நான் அந்த இடத்துல இருக்கேன். இன்னைக்கு உங்க சூழ்நிலை என்னன்னாலும் உங்களை சொல்லலாம். ஆனா நீங்கள் சிங்காசனத்தை அவரோட உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்கிற உண்மை மாறவே இல்லை. ஒருவேளை ஜனங்கள் கூட உங்களை கேவலமா பேசுறாங்க. நீங்க வந்து அதை கேட்கும் போது உங்களுக்கு அது உண்மைதானு தோணலாம். ஐயோ பிரதர், தப்பா இருந்தா ஓகே பிரதர், உண்மைதானே சொல்றாங்க, எனக்கு உண்மையிலேயே எனக்கு இந்த குறைகள் இருக்குல்ல, உண்மையிலேயே எனக்கு இந்த வாழ்க்கையில இந்த பிரச்சனை எனக்கு சரி பண்ண தெரியலையே, எனக்கு அந்த திறன் இல்லையே, எனக்கு அந்த பலன் இல்லையே நீங்க சொல்லலாம். உண்மைதானே சொல்றாங்கன்னு. அது உண்மையாக இருக்கலாம். ஆனா அதோட மேன்மையான உண்மை இருக்கு. கிறிஸ்துவுடன் நீங்கள் உன்னதத்திலே உட்கார்ந்து இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. பிரதர் ஜெசி டூப்ளண்டிஸ் என்று தேவ மனிதர், அவர் ஒரு நடந்த சம்பவத்தை சொன்னார். அதுல சொல்றேன். அவருக்கு வந்து ஒரு டைம் வந்து ஆண்டவர் வந்து சொல்லியிருந்தாரு, உனக்கு ஒரு பிளேன் தருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர்கிட்ட வந்து கார் ஃபில் பண்ண, பெட்ரோல் ஃபில் பண்ண காசு இல்லை. பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்றதுக்கு காசு இல்லை. ஆனா கர்த்தரோட என்ன சொல்றாரு, பிளேன் தருவேன்றாரு. இதை போய் ஒருத்தட்ட சொன்னே அவர் ரொம்ப சிரிச்சிருக்காரு. சிரிச்சிட்டு, எப்பா ரொம்ப ஆசைப்படாத, முதல்ல என்ன பண்ணு, ரொம்ப கனவு காணாத, முதல்ல பெட்ரோல் போடவே வழி இல்லாம இருக்க, அதை யோசி. இதெல்லாம் நடக்குமா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அவர் கேட்டு, அவர் ஒரு போதகர் தான் கேட்டிருக்காரு. அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்க. இது வந்து ஜெசி டூப்ளண்டி சொல்றாரு, என்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு சொன்னாரு. அவங்க சொன்னதுல ரெண்டு பகுதி இருக்கு. என் கார் டேங்க அன்னைக்கு வந்து பெட்ரோல் போட என்கிட்ட காசு இல்லை நிரப்புறதுக்கு அப்படின்றது அது உண்மை. ஆனால் நீ பிளேனே வாங்க மாட்டேன்றது பொய். கரெக்டா? ஏன்னா இது நடந்து முடிந்த ஒரு விஷயம். என்கிட்ட காசு இல்லை அந்த நாள்ல என்கிட்ட காசு இல்லைன்றது உலகறிந்த உண்மை. என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு பொய் இல்லை. ஆனா இதை வைத்து அடுத்து சொல்றாங்க பாருங்க, நீ அதனால பிளேன் வாங்க முடியாது, அது பொய். ஓகே, அவர் சொன்னார், நான் இப்ப வாங்கி அந்த பிளேன்லாம் யூஸ் பண்ணி 9 வருஷம் வச்சுட்டு நான் அப்புறம் ஒருத்தருக்கு தான் அதை ஊழியத்துக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. சோ பாத்தீங்களா, அந்த பாயிண்ட்ல வந்து அது உண்மை மாதிரியே தெரியுது. நீ எல்லாம் எங்க பெட்ரோல் போட வாய்ப்பு காத்துல என்ன பண்ணுவேன், அது மாதிரி பாருங்க. ஒரு பகுதி உண்மையா இருக்கலாம். இது பிரச்சனை இருக்குதோ, அந்த சூழ்நிலையோ, அந்த பயமுறுத்துற காரியமோ, வாட் எவர், அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சிங்காசனத்தை வீட்டிருக்கீர்கள் என்பது உண்மை. இது இல்லைனால அது இல்லைன்னு ஆயிடக்கூடாது. அது பொய். அந்த உண்மையை பொய்யாக்கிடக்கூடாது. இன்னைக்கு நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்கன்றதுனால அந்த உண்மையை பொய்யாக்கிடக்கூடாது. அங்கேதான் உங்களுக்கு ஜெயம் இருக்கிறது. இந்த பொய்க்கு மத்தியிலே அந்த உண்மையை பிடித்துக் கொள்றதெல்லாம் உங்க ஜெயம் இருக்கு. அது ஏன்னா அது கிறிஸ்துவுக்குள் நடந்த உண்மை, உடன்படிக்கையின் உண்மை, அது மாறவே மாறாது. ஓகே, சோ 3வது காரியம், அது மட்டும் வேகமா பார்த்துருவோம் இந்த பகுதியில. 13 அதிகாரத்திலே 14 வசனம். யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். சோ பாக்குறாங்க, முன்னாடியும் யுத்தம் பின்னாடி யுத்தம், என்ன பண்ணன்னு தெரியல. எதை ஃபைட் பண்றது, இதையும் ஃபைட் பண்ண முடியாது, அதையும் ஃபைட் பண்ண, இங்கிட்டு போனா அவன் அடிப்பான், அவன் இங்கிட்ட அடிப்பான், எங்க போறது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகள் முடங்கினார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் ஜனத்தையும் அபியாவுக்கு முன்பாக முறியடித்தார். சோ யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். 3வது காரியம் சொல்ற பாருங்க, ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்தார்கள். சரியா? பக்கத்துல யாராவது சொல்லுங்க, ஆர்ப்பரியுங்கள். இல்ல உங்களை பார்த்து நீங்க சொல்லிக்கோங்க, ஆர்ப்பரியுங்கள். ரிஜாய்ஸ். கம்பீர சத்தமிட்டு ஆர்ப்பரியுங்கள். ரிஜாய்ஸ். ரிஜாய்ஸ். என்னங்க ரிஜாய்ஸ் சொல்றீங்க? இங்க நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, நாளைக்கு எப்படி இதை சமாளிப்பேன்னு தெரியல, தூங்கி விடிஞ்சா நான் என்ன செய்வேன்னு தெரியல, ஆனா என்ன சொல்றீங்க? ரிஜாய்ஸ். களிப்புறுங்கள். மகிழ்ந்து களிப்புறுங்கள். கொண்டாடுங்கள். ஏன் அப்படின்னா, இந்த 2 காரியம் உறுதியா இருக்குல்ல, கர்த்தர் உங்களோட இருக்கிறார, உடன்படிக்கை இருக்குல்ல, இது நிமித்தமாய் கொண்டாடுது. பிரச்சனை நினைச்சா கொண்டாட முடியவே முடியாது, ஒத்துக்கிறேன். ரொம்ப கஷ்டம். அதை யோசிச்சாலோ தியானித்தாலும், ஆஹா இது என்ன பண்ண போகுதோ, எப்படி முடிய போகுதோ, அவங்களுக்கு இப்படி ஆச்சு, இவங்களுக்கு இப்படி ஆச்சு, இல்லை எனக்கே முன்னாடி அப்படி ஆச்சு, என்ன எண்ணங்கள் எல்லாம் வரும். தயவு செய்து அதை பார்க்காமல் இப்பொழுது யூ ரிஜாய்ஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் 2 பாயிண்ட்ஸ் ஐ செட் earlier. நான் சொன்ன 2 காரியங்கள் நினைத்து பாருங்கள். உடன்படிக்கை இருக்கா? கர்த்தருடைய உடன்படிக்கை உங்களோடு இருக்கா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? 2மே மாறவே மாறாது.
ஏன்னா நம்ம ஒன்னே ஒண்ணு பண்ணி இது ரெண்டும் உண்மையாயிருச்சு நமக்கு. எது? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோம், அவ்வளவுதான். அது பண்ண உடனே இது ரெண்டும் நமக்கு உண்மையாச்சு. இது மாறவே மாறாது. நாம அதை என்ன ஃபேக்ட் இருக்கும்னா, நாம் இதை உணராமல் இருக்கலாம், அறியாமல் இருக்கலாம், இது மேல் கவனம் செலுத்தாமல் இருக்கலாம், நம்ம பிரச்சனைகளை அதிகமா பார்த்துட்டு இருக்கலாம், இல்ல நம்முடைய தவறு மேல் கவனம் செலுத்திட்டு இருக்கலாம். இதெல்லாம் நடக்கும். அதனால இதை நம்ம மறக்கலாமே தவிர, இது மாறாத உண்மைகள். மாறாதவைகள் மேல் உங்கள் நம்பிக்கை வையுங்கள். பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளே நாடுகள் சொல்லிருக்கலாம். இதுதான் மேலானது. இந்த மேலானதை நோக்கி பாருங்க, மேலானதை நாடுங்க. மேலானது என்ன சொல்லுது? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவருடைய உடன்படிக்கை என்னோடு இருக்கிறது, இது நிமித்தம் மகிழ்ந்து களி கூறுங்கள். ரிஜாய்ஸ். வேகமா ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். செப்பனியா தீர்க்கதரிசி புஸ்தகம், செப்பனியா, அதிலே மூன்றாம் அதிகாரம், அதிலே வேகமா வாசிக்கிறேன். 14 வசனத்தை வாசிக்கிறேன். சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவைய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். சோ என்ன சொல்றது? சியோனே குமாரத்தையே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தையே முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. ஏன்னா கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவை கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். சோ இதுவும் உண்மை. உங்க பிரச்சனை மாறாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ராஜாவாய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார், உதவி செய்கிறார், ஆக்கினைகளை அகற்றி விட்டார். இன்னும் நீங்க சொல்லலாம், இல்லங்க அகலங்க, இல்ல அகன்றுச்சு, சிலுவையிலே அவர் செய்து முடித்து விட்டார், அகன்றுச்சு, அது போயிருச்சு. சரியா? அதான் சொல்றேன், 2 ரியாலிட்டி இருக்கு. இன்னைக்கு போகல நீங்க நினைக்கலாம், ஆனா அது போயிருச்சுன்றது உண்மை, வேதம் சொல்லுகிற உண்மை. சோ நீங்க இதை விட்டுட்டு அதனால கவனம் செலுத்தினா நீங்க நிச்சயமா மகிழ்ந்து களி கூற முடியும், ஆர்ப்பரிக்க முடியும். அது மேல கவனம் செலுத்தினா அதை செய்யுங்கள். இந்த நாட்களிலே கர்த்தருடைய கிரியைன்னு சொல்லியிருக்க மாதிரி ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மீதி காரியங்கள் நீங்க பாப்பீங்க. எப்படி கர்த்தர் இந்த யெரொபெயாமின் சேனையை முறியடித்தாரோ அபியாவுக்கு முன்பாக, அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு முன்பாக உங்கள் சத்துருக்களை பின்னிட்டு திரும்ப செய்வார், ஓட செய்வார், உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். சரி, ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். ஹொர்ர பான்ட ரீக்ரா கான்டோ ரீபதேர ஹான்டோ ரீபதார ஹான்டோ. Thank you heavenly Father. Thank you heavenly Father. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. கர்த்தாவே, இந்த நாள் நீர் எனக்கு சொன்னபடி இது ஒரு டே ஆஃப் பிரேக் த்ரூ என்று நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம். தேங்க்யூ லார்ட். அநேகருக்கு இந்த நாள் ஒரு டே ஆஃப் பிரேக் த்ரூ என்று நான் டிக்ளேர் பண்ணுகிறேன், பேசுகிறேன் இவர்கள் மேலே. இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை நாங்கள் முழுமையாக விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். இது நிமித்தம் ஆர்ப்பரிக்கிறோம், உங்களுடைய வார்த்தை நிமித்தம் ஆர்ப்பரிக்கிறோம். இட்ஸ் டே ஆஃப் பிரேக் த்ரூ. அதனால நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம். இது ஒரு விடுதலையின் நாள், ஒரு கட்டவிழ்த்தலின் நாள் என்பதனால் நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம், மகிழ்ந்து களி கூறுகிறோம். உண்மையில் எங்கள் சத்துருக்களை நீர் முறியடிக்கிறவராயிருக்கிறீர். எங்களுக்கு முன்பாக எழும்புகிறவர்களை கர்த்தாவை நீர் முறியடிக்கிறீர். உங்களுடைய கரத்தினால் யுத்தம் செய்து ஜெயம் எடுக்கிறீர். நாங்கள் யுத்தத்துக்கு போகிறோம், யுத்தத்திலே நின்று உங்களுடைய வார்த்தை நாங்கள் பேசுகிறோம். ஆனால் ஜெயத்தை கொடுப்பது நீர், ஜெயத்தை கொடுப்பது நாங்கள் விசுவாசிக்கிறோம். பெரிய காரியங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் நடக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களுடைய பலத்த கிரியைகள் நடக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஜனங்களுடைய வாழ்க்கையை அனுபவிப்பார்களாக, நாம மகிமைப்படுவதாக. இந்த கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். I'm sure there will be a lot of testimonies from today's meeting. நிச்சயமா இந்த நாளில் அநேக சாட்சிகள் உண்டாகும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய கிரியைகளை நான் எதிர்பார்க்கிறேன். நான் அது நிமித்தம் ஆர்ப்பரிக்கிறேன். See you in the next. Thank you.